வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம். செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கிறார். அதனால யாருக்கு என்ன நன்மை எல்லாங்கிறதையெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பொதுவாக எல்லாருமே, அதாவது குடும்பத்தில் ஒருத்தராவது சிவபெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டு திருஞான சம்பந்தரே போற்றி, திருநீலகண்டரே போற்றி, யாழ்ப்பாணரே போற்றி இந்த மந்திரங்களை கொஞ்ச நேரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. ஏன்னா திருநீலகண்டர், திருநீலநக்கர், திருஞான சம்பந்தர் ஆகியோருக்கான குரு பூஜை இன்னைக்கு, அதாவது இவர்கள் சித்தியான தினம் இன்னைக்கு அப்படிங்கிறது கான்செப்ட். எனவே சிவனை வழிபடுறது நல்லது. செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருப்பதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை இந்த வைகாசி மாதம் முழுக்க. அந்த 4 ராசிகள் எவைன்னு கேட்டால் கும்பம், கடகம், மிதுனம், விருச்சிகம். இந்த 4 ராசிகளுக்கு வைகாசி மாதம் முழுக்க செவ்வாய் உதவியாக இருக்கிறார். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரங்கிறத சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ராத்திரி முடியுதுன்னு சொன்னாங்களே சார், ரிஸ்க் எடுக்க வேணாம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1 3 பேருக்கும் திங்கக்கிழமை முழுக்க புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. நாள் முழுக்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும். செவ்வாய் புதன் சூப்பர், பிரமாதம், வெற்றி, நிம்மதி. உங்கள் பிறகுபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயித்தே தீரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாட்களும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, செவ்வாய் மஞ்சள் செவ்வாய்க்கிழமைக்கு. 1, 2 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு புதன்கிழமைக்கு. திங்கக்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. மன சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசி ஆத்திடுங்க. 3 நாளும், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும். இது பர்மனன்ட், சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. செவ்வாய் புதன் இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சரி, அதுக்கு என்ன திருஷ்டி இருக்கு? விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. இந்த 3 மந்திரத்தையும் சொல்லுங்க திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பாட்டு கோயில்ல இருந்து 10 பாட்டு படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் புதன் 2 நாளும் திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாம வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க, நல்லா இருக்கு. ஆனால் திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். கிருத்திகை 1, மிருகசீரிடம் 1, 2, ரோகிணி. எனவே திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. எங்களை கேட்டால் திங்கக்கிழமை 4:30 மணிக்கு அப்புறமே ரிஸ்க் எடுக்க வேணாம். திங்கக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை, சந்திராஷ்டமம். சார், செவ்வாய்க்கிழமை எந்த நட்சத்திரத்துக்கு, புதன்கிழமை எந்த நட்சத்திரத்துக்கு? 3 நட்சத்திரத்துக்கும். திங்கக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திங்கக்கிழமை சாயந்தரம் 4:30 மணியிலிருந்தும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 6 மணிலிருந்து இஃபெக்ட் ஸ்ட்ராங் ஆகிடும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. உங்களுக்கு சந்திராஷ்டமம் திங்கக்கிழமை சாயந்தரம் 4:30 எனவே செவ்வாய் புதன் 3 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் அனுசியா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அழகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் 3 நாளும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். 3 நாளும் சுந்தரகாண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சாயந்தர நேரம் அல்லது காலையில் வசதிப்படுற நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. இந்த 3 நாளும் திங்கக்கிழமை 4:30 வரைக்கும் தான் பரவாயில்ல, அப்புறம் சிக்கல் தான், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனம். மிதுன ராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் குழப்பம், வீண் பேச்சு, அலட்டல் எல்லாம் இருக்குது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இல்லை.
வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு பச்சை. செவ்வாய் புதன் சூப்பர், பிரமாதம், கல்லகரிங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி. 3 நட்சத்திரத்திற்கு அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன். திங்கட்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. மன சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசி ஆத்திருங்க. 3 நாளும், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும். இது பர்மனன்ட், சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. செவ்வாய் புதன் இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சரி, அதுக்கு என்ன? திருஷ்டி இருக்கு. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. இந்த 3 மந்திரத்தையும் சொல்லுங்க திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பாட்டு கோயில்ல இருந்து 10 பாட்டு படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் புதன் 2 நாளும் திருஷ்டி இல்லாமற் போகும். பொறாம வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்கள், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே கில்லி கலகரிங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. நல்லது, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள். 3 நாளும் உங்கள் பிரபலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும். சூப்பர். ஆயில்யத்துக்கு புதன்கிழமை ரொம்பவும் நல்லா இருக்கும். மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆமாம். அப்புறம் என்ன? பிரமாதம், சூப்பர். அனுகூலமான எண் 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். 2, 1 வடக்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். 7, 6 மேற்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை புதன். இந்த 3 நாளை ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் காட்டுங்க, சூரியனுக்கு காட்டுங்க, நிலாவுக்கு காட்டுங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, அழகே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து. 3 நாளும் குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. சிம்மராசிகார நேயர்களை 3 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். கில்லி கலகிறீங்க. ஒரே வார்த்தை, சூப்பரோ சூப்பர். அவ்வளோதான், அவ்வளோதான். அப்புறம் என்ன? கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள். 4, 6 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். 7, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். இந்த 3 நாளை ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் காட்டுங்க, சூரியனுக்கு காட்டுங்க, நிலாவுக்கு காட்டுங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, அழகே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து. 3 நாளும் குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை 3 நாளுமே திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலகுறீங்க. பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்கு திங்கக்கிழமை இன்னும் அதிர்ஷ்டம் இருக்குது. அப்புறம் என்ன? சித்திரைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னும் அதிகம் அதிர்ஷ்டம் உண்டு மற்ற நட்சத்திரங்களை விட. மொத்தத்தில் 3 நாளுமே 3 பேருக்கும் சூப்பர். அனுகூலமான எண் 6, 9 வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை திங்கள். 2, 9 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 1, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். இந்த 3 நாளை ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் காட்டுங்க, சூரியனுக்கு காட்டுங்க, நிலாவுக்கு காட்டுங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, அழகே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலில் இருந்து. 3 நாளும் குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும்.
அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. கலகிறீங்க, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 1, 9 வடக்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் புதன். விருச்சிக ராசிக்கார் நேயர்களை கோச்சிக்காதீங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சிறப்பா இல்லை. ஆமாம், கேட்டைக்கு புதன்கிழமை தொல்லை கொஞ்சம் குறைவு. மற்றபடி ஜாக்கிரதை. 3 நாளும் நிதானம், பொறுமை, வீண் செலவு வேண்டாம். யோசிச்சு பண்ணுங்க. அவசரம் வேண்டாம். சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏமாந்து போயிடுவீங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். 3 நட்சத்திரத்திற்கும் 3 நாளும் பொறுமை, பணிவு, நிதானம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள். 7 மேற்கு சிவப்பு செவ்வாய். 1 வடக்கு பச்சை புதன். 3 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அழகனே போற்றி, அறிவனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ள. 3 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம 3 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. சாப்பிட கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கோபம் கிடையாது, பெருந்தன்மை இருக்குது, புத்திகூர்மை இருக்குது. சூப்பர். கலக்கறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 7, 1 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 1, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 3 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல் இருக்குது. சூரியனுக்கு விநாயகருக்கும் தீபம் காட்டியே தீரணும். ஆமாம். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் முருகப்பெருமானை நினச்சி பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. இல்லைன்னா யூடியூப்ல அருணகிரிநாதனே திரைப்படம் இருக்கு, பாருங்க. TM சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம் பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. 3 நாள் எல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். மகர ராசிக்கார நேயர்களை 3 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. உங்கள் பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 5 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 1, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன். 3 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல் இருக்கு. சூரியனுக்கு விநாயகருக்கும் தீபம் காட்டியே தீரணும். ஆமாம். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் முருகப்பெருமானை நினச்சி பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. இல்லைன்னா யூடியூப்ல அருணகிரிநாதனே திரைப்படம் இருக்கு, பாருங்க. TM சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம் பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. 3 நாள் எல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 3 தெற்கு மேற்கு பச்சை நீலம் செவ்வாய். 9, 6 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு புதன். 3 நாட்களும் உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருக்கிறது. 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வு. 3 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல் இருக்கு. சூரியனுக்கு விநாயகருக்கும் தீபம் காட்டியே தீரணும். ஆமாம். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் முருகப்பெருமானை நினச்சி பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு
படிச்சு பாருங்க. இல்லைன்னா யூடியூப்ல அருணகிரிநாதனே திரைப்படம் இருக்கு, பாருங்க. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம் பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஆத்துங்க 3 நாள். எல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். மீனராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சூப்பர். நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிறகுபலமான புத்தி கூர்மை, உங்கள் பிறகுபலமான எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திங்கள் 2, 1 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை. செவ்வாய் 1, 9 தெற்கு மேற்கு பச்சை நீலம். புதன். 3 நட்சத்திரத்திற்கும் 3 நாளும் சிறப்பான நாட்கள். 3 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் இருக்கு. சூரியனுக்கு விநாயகருக்கும் தீபம் காட்டியே தீரணும். ஆமா. ஓம் உஷா தேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் முருகப்பெருமானை நினைச்சு பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகம் அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. இல்லைன்னா யூடியூப்ல அருணகிரிநாதனே திரைப்படம் இருக்கு, பாருங்க. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச படம் பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஆத்துங்க 3 நாள். எல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களே, செவ்வாய் பகவான் மட்டும் இல்லை, கேது பகவானுக்கு உரியது செவ்வாய்க்கிழமை. கேது பகவான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் மிதுனம், பிறகு மீனம், துலாம். இந்த 3 ராசிகளுக்கு தான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கேது பகவான் உதவி செய்கிறாருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.